நீ சும்மா இருந்தாலும் இந்த அயோக்கிய பையன் சும்மா இருக்க மாட்டான். ஏய் யாரு நான் அயோக்கியனா? ஆமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ அயோக்கியம் தான். உனக்கு சும்மாவே என்ன கண்டா ஆகாது. இதுல உங்க அண்ணி வேதாவ நீ தெய்வம் மாதிரி வேற பாக்குற. அப்படி இருக்கிறப்போ அவ இடத்துக்கு நான் வர போறேன்னு தெரிஞ்சா நீ சும்மாவா இருப்ப? அதை தடுக்கிறதுக்காக நீ என்ன பிளான் வேணாலும் போடுவ. அடுத்தது என் அன்பு கணவனாக போற நாகராஜ். அவருக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல. என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு என் மூஞ்சுக்கு நேராவே சொல்லிட்டு இருக்காரு. இவரோட சைடுக்கு இவரும் பெருசா ஏதாவது பிளான் பண்ணிட்டு தானே இருப்பாரு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு, இல்லையா நாகராஜ்? அவனுக்கு தான் உன்னை பிடிக்கலன்னு உனக்கே தெரியுதுல்ல. அப்புறம் ஏன் மல்லிகா அவனை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணி அவன் உன் கூட சந்தோஷமா இருந்துருவானா, இல்ல நீதான் அவன் கூட சந்தோஷமா இருந்துருவியா? இப்ப வரைக்கும் அவருக்கு என்ன பிடிக்கல. ஆனா இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன மட்டும்தான் பிடிச்சிருந்தது. இப்போ என்ன பிடிக்காம போன மாதிரி பிடிக்காம இருக்கிறவ நாளைக்கு பிடிச்சவளா மாறிடலாம் இல்லையா? அது அது ரொம்ப ஈஸி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நாகராஜை எப்படி சந்தோஷமா வாழ வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப என் பிரச்சனை அது இல்ல. எங்க கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க எல்லாருமே என் கண் பார்வையில தான் இருக்கணும். அதுதான் எனக்கு சேஃப். இல்லன்னு வெச்சுக்கோங்க, ஒவ்வொரு செகண்டும் நீங்க எல்லாரும் என்ன செஞ்சு என் கல்யாணத்தை நிறுத்திடுவீங்க நான் பயந்துகிட்டே தான் இருக்கணும். அதனால இப்போ நீங்க எல்லாரும் கிளம்பி ஏன் கூட என் வீட்டுக்கு வாங்க. ஏன் கூட தான் தங்குறீங்க. என்ன இப்படி எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறீங்க? அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்ல. காலையில வேற சீக்கிரம் எழுந்திருக்கணும். முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. வர முடியாதுன்னு சொன்னா அது உன் இஷ்டம், உன் உரிமை. ஆனா நீ வரலன்னு சொன்னா எனக்கு கோவம் வரும். அந்த கோவத்துல கேன் யூ ரிமெம்பர்ப்பா, உங்க அப்பா இன்னும் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. அவரை நாளை சாத்த சொல்லி லைவ்ல உங்க எல்லாருக்கும் போட்டோ காட்டுவேன். பரவாயில்லையா? இல்லன்னு வெச்சுக்கோங்க, அங்க உங்க மாமா முதுகு பழுத்துரும். ஏற்கனவே அங்க அவரு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. தாங்கவே முடியல. வாயிலே 2 குத்து குத்தவான்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் தான் வயசானவரு பாவம்னு சொல்லி வச்சிருக்கேன். நீங்க என்ன டென்ஷன் படுத்துனீங்கன்னா நான் ஓகேன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் உன் மாமா வாய உடைச்சிடுவாங்க. எங்க வாங்க வாங்க. வாங்க. இதான் உங்க ரூம். என்ன ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? வேற வழியே இல்ல, நீங்க இங்கதான் இருந்தாகணும். நாகராஜ் எங்க? ரூம்ல இருக்காருமா. வேதா? வேதாவும் உள்ளதா இருக்கா. வெரி குட். 2 பேருக்கும் பால் பழம் கொடுத்துட்டீங்களா? இல்லையே, சாப்பாடு கொடுத்தே சாப்பிட மாட்டேன்னு அடப்பிடிச்சாங்க. இதுல பால் பழம் கொடுத்தா சாப்பிடுவாங்களா? இல்லனா நீங்க அதையும் கொடுத்திருப்பீங்க, அப்படிதானே?
ஏன் அந்த ரூம் அப்படியே ஃபர்ஸ்ட் நைட்க்கு டெக்கரேட் பண்ணி 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்திருக்கலாம்ல? ஏங்கா, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இல்ல வேணும்னே இப்படி பண்றீங்களா? என்னம்மா இந்த மாதிரி எல்லாம் கேக்குற? டவுட் வந்துச்சு, அதான் கேட்டேன். அவங்க 2 பேரையும் சேர்த்து இப்படி ஒன்னா ஒரு ரூம்ல வைக்கிறதுக்கு தான் அவங்க வீட்ல இருந்து நான் கூட்டிட்டு வந்தேனா? சாரி மல்லிகா, இப்பவே போய் நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். போய் என்னன்னு சொல்வீங்க? ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். அதான் என்ன சொல்வீங்கன்னு கேட்டேன். போங்க, உருப்படியா கீழே போய் வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. போங்க போங்கக்கா. அவங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். போங்க. சரியான லூசு இந்த அக்கா. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. என்ன வேதாஜி, திடீர்னு என்கிட்ட சாரி எல்லாம் கேக்குறீங்க? இப்ப இந்த ப்ராப்ளமே என்னால தானே. நீங்க என்னங்க செஞ்சீங்க? அவ கர்ப்பத்துக்கு நீங்க தான் காரணம்னு நான் நம்பினதுனால தானே இவ்வளவு பிரச்சனையும். நீங்க எல்லாரும் எவ்வளவோ சொன்னீங்க, ஆனா நான் தான் எதையுமே கேட்காம அவ பேச்சையும் நம்பிட்டு இருந்தேன். அதனாலதான் இப்ப நம்ம இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன மன்னிச்சிருங்க. வேதாஜி, உங்க மேல எந்த தப்பும் இல்லைங்க. இல்லங்க, நான் உங்களை நம்பி இருக்கணும். நீங்க என்ன நம்பாதனால வந்த பிரச்சனை இல்ல வேதாஜி. நீங்களும் நானும் மல்லிகான்ற துரோகியை நம்பணும் பாத்தீங்களா, அதனால வந்த பிரச்சனை தான் இதெல்லாம். ஆனா அது நம்ம தப்பு இல்லைங்க. நம்பனவங்களுக்கு துரோகம் பண்ணது அவளோட தப்பு. எல்லாரும் நம்மள மாதிரி நம்பிக்கையானவங்களா இருப்பாங்கன்னு தான் நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா யாரு நம்ம கூட கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பாங்க, யாரு நம்ம கூட நம்பிக்கையா இருப்பாங்கிறதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது. நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற மனுஷனோட நடவடிக்கைகள், பேசுற பேச்செல்லாம் வச்சு அதான் நிஜம்னு நாம எந்த முடிவுக்கும் வர முடியாது போல இருக்குங்க. எல்லாருக்கும் ஒரு மறுபக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லார்கிட்டயும் ஒரு மறுபக்கம் வச்சிருக்கிறப்போ ரொம்ப பயமா இருக்குங்க. சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏத்த மாதிரி எப்படி வேணாலும் மாறுவாங்கன்னா அப்ப யாரங்க நம்பி வாழ்றது? என்ன கன்றாவிடல்? எது? என்ன உங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடத்துறதுக்காக ஏன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இப்படி கட்டி புடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த கை எடுங்க. கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லாம அடுத்தவங்க இருக்கிற ரூம்ல கதவை தட்டாம இப்படி அசிங்கமா ரூமுக்குள்ள வந்து நின்னுக்கிட்டு நீ வந்து டீசன்சி பத்தி பேசுறியா? இது ஏன் வீடு. நான் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் வருவேன். அப்படி வந்ததுனாலதான் இப்ப உங்க லட்சணம் தெரிஞ்சது. நாளைக்கு என் கூட கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி இவ்வளவு கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமல்ல உங்களுக்கு? ஏய், நான் எதுக்குடி வெக்கப்படணும்? இவங்க நான் தாலி கட்டின பொண்டாட்டி. உங்ககிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. என்ன வேதா இதெல்லாம்? என்ன வேதா நினைச்சிட்டு இருக்க நீ? இல்ல தயவு செஞ்சு எனக்கு கிளியர் பண்ணி விட்டுற. என்ன விடிஞ்சா எனக்கும் இவருக்கும் கல்யாணம்.
இந்த நேரத்துல போய் இப்படி கட்டி குழாவி கொஞ்சிக்கிட்டு இருக்க? உன் மனசுல என்னதான் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன இதுக்கப்புறம் நீயும் நானும் ஒரே வீட்ல இருக்கலாம்னா? அப்படி ஒரு நினைப்பு இருந்ததுன்னா அதை இப்பவே தூக்கி எறிஞ்சிரு. ஏன்னா நாகராஜ் எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். அதுக்காக நீ என்ன ஒரேடியா கல் நெஞ்சுக்காரின்லாம் நினைச்சுக்காத. ஒருவேளை உனக்கு வழி இல்ல, இவரை விட்டா கதி இல்ல, போக்கிடம் இல்லனா நீ எங்க கூடவே இருக்கலாம். ஆனா வீட்டுக்காரியா இல்ல, வீட்டு வேலைக்காரியா சாகர வரைக்கும் இருக்கலாம். அதுல எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. என் கூட வரியா? உன்னை இங்க விடுறது எனக்கு சரியா படல. அது மட்டும் இல்ல, உனக்கு நிறைய வேலை வேற இருக்கு. நீ என் கூடவே வா. என்ன நாகு, ரொம்ப கோவம் வருதா? பாதி ரொமான்ஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ச்சே, பாரா என்ன வெக்கமா? தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க. கல்யாண மாப்ள தூக்கம் இல்லாம இருந்தா அப்புறம் நாளைக்கு காலைல பார்க்கும்போது டயர்டா இருக்கும். போலாமா? குட் நைட் நாகராஜ். ஸ்வீட் ட்ரீம்ஸ். என்ன 10 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க? டிரைவர் புதுசு, என்னடா இப்படி ஊரை சுத்திட்டு போறேன்னு கேட்டா மேப்ப பார்த்து தான் வரேன்னு சொல்றான். என்னத்த சொல்றது, ரோட்ல போறவங்கிட்ட வழி கேட்டா கூட அவன் கரெக்டா சொல்லிருப்பான் போல இருக்கு. சரி சரி. வேதா, வேதா. இவங்க எல்லாருமே என்னோட தூரத்தை சொந்தம். கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. வணக்கம். ஏய், என்னத்துக்கு நீ வணக்கம் வச்சிட்டு இருக்க? நான் உனக்கு ஒன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. நான் இதெல்லாம் சொன்னது அக்காவுக்கு. உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? பாரு, கஷ்டப்பட்ட லக்கேஜோட நின்னுட்டு இருக்காங்க. அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சுட்டு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ரூம் இருக்குல்ல, அந்த ரூம் ஃபுல்லா ரெடி பண்ணி கிளீன் பண்ணிடு. அவங்கள அங்க கூட்டிட்டு போய் ஸ்டே பண்ண வச்சிடலாம். ஓகேவா? எதுக்கு இப்ப முழிச்சிட்டு இருக்க? அத வாங்கிட்டு போ. ஏய், என்ன பாத்துட்டு நிக்கிற? லக்கேஜோட நிக்கறாங்களே, எடுத்துட்டு போ. கொடுங்க கொடுங்க. நீங்க போய் உட்காருங்க. அக்கா, காலையில வரைக்கும் வேதாவுக்கு தொடர்ந்து ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருங்க. அவளை அப்படியே டயர்டாக விடுங்க. அப்பதான் வேதா எதையும் யோசிக்க மாட்டா. சரிம்மா. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி மல்லிகா. எப்பவும் வந்திருக்க வேண்டியது. என்ன நீங்க இன்னும் தூங்காம இருக்கீங்க? இப்ப போய் தூங்குனா அவ்வளவுதான், எழுந்திருக்கவே மாட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல மண்டபத்துக்கு கிளம்பிடுவோம்ல, நாளைக்கு மொத்தமா தூங்கிக்கலாம். சரி சரி. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? நல்லாதான் இருக்கும், ஆனா இந்த நேரத்துல யார் போட்டு கொடுப்பா? அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? அதுக்குன்னே ஒரு அடிமை வச்சிருக்கோம். ஒரு நிமிஷம் இருங்க. வேதா, ஏ வேதா, இங்க வா. என்ன? இவங்களுக்கெல்லாம் டீ வேணுமா? டீ போட்டு கொண்டு வா. ஏய் ஏய், நில்லுடி. டீ போட்டு கொண்டு வர சொன்னா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா? இன்னொரு தடவை மரியாதை இல்லாம பேசினா பல்ல கழிட்டு கையில கொடுத்துருவேன். என்னன்னா உன் வீட்டு வேலைக்காரி நினைச்சிட்டியா? அவ்வளவுதான் உனக்கு. வேதா, ஏ வேதா. என்னடி, எதுக்கு இப்ப கூப்பிட்ட? அதுவும் ஏன்னு சொல்லி கூப்பிடுற? மரியாதை தெரியாத உங்களுக்கெல்லாம்? உன் அக்கா அதுக்கு தானே என்கிட்ட வாங்கினா, சொல்லலையா உங்ககிட்ட? என்ன
பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. எப்படி இருக்கு? ரொம்ப திமிரா இருக்கே. அப்படியா இருக்கு? அப்போ நீங்க நடந்துக்கிறது தப்பா இருக்குன்னு அர்த்தம். இனியும் நீங்க தப்பா தான் நடந்துப்பீங்கன்னா இன்னும் நான் வேற மாதிரி நடந்துக்குவேன். என்ன வேதா, பயம் விட்டு போச்சா? நான் எதுக்கடி முதல்ல உனக்கு பயப்படணும்? ஏய், இன்னும் உன் மாமனாரு ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. அது எனக்கு தெரியுமே. அதுக்கு என்ன இப்போ? ரொம்ப வயசானவர் வேதா. அதுவும் எனக்கு தெரியுமே. தேவையில்லாம அவர் உயிரோட நீ விளையாடாத. அவர் மேல சின்னதா ஒரு திரும்ப பட்டா கூட இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன். உனக்கு இந்த கல்யாணம் நடக்கணுமா இல்ல நீ சொல்றதுக்கெல்லாம் பயந்துகிட்டு அடிமையா நடந்துக்கணுமா? எது முக்கியம்னு நீயே முடிவு பண்ணு. என்னடி நீ குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு பாத்தியா? எனக்குன்னு சுயமரியாதை இருக்கு. அது அன்புக்காக இழப்பேனே தவிர உன் மொட்டை அதிகாரத்துக்கெல்லாம் நான் பயந்துகிட்டு இழப்பேன்னு நினைக்காத. அதனால இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்னா நீயும் உன் அக்காவும் பாலை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருங்க. புரிஞ்சுதா? என்னம்மா இப்படி பேசிட்டு போறா? எந்த தைரியத்துல இவ இப்படி பேசுறா? அதான் எனக்கும் புரியல. நாம தான் இது வரைக்கும் அவளை மிரட்டிட்டு இருந்தோம். இப்ப கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமான்னு நம்மள மிரட்டிட்டு போறா. இப்ப என்ன பண்றது? இட்ஸ் ஓகே. கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லல. கல்யாணம் நடக்கணும்னா இப்படி நடந்துக்கோன்னு தானே சொல்லிட்டு போறா. கல்யாணம் முடியட்டும், அவ கழுத்தை திருகி எடுக்கிறேன். கலக்கிட்டீங்க வேதாஜி. பஞ்சு, நீங்க எப்படி இங்க? நீங்க எல்லாரும் மல்லிகாவோட கார்ல வர்றத பார்த்தேன். விரட்டி புடிச்சிடலாம் நினைச்சேன், முடியல. எப்படியும் அவ உங்க எல்லாரையும் இங்கதான் கூட்டிட்டு வருவான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க. வந்த போர்ஸ்ல அவளை கதிகலங்க வைக்கலான்னு இருந்தேன் வேதாஜி. பார்த்தா நீங்க அவளை கதிகலங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் கல்யாணம் நடந்துரும்னு ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, அது மட்டும்தான் வேதாஜி தப்பா இருந்துச்சு. பயப்படாதீங்க பஞ்சு, இந்த கல்யாணம் நடக்காது. என்ன வேதாஜி இம்பிட்டு நம்பிக்கையா சொல்றீங்க? எப்படி? நான் எங்கடா இந்த கல்யாணம் நடந்துருமோன்னு நினைச்சு நினைச்சு எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்கு. கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமலா இருக்கும். கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டாரு. சாமியை நம்பித்தான் சொன்னீங்களா? அடா போங்க வேதாஜி. இத்தனை நாளா எம்புட்டு கொடுமை நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் அந்த கடவுள் பாத்துக்கிட்டு சும்மா தானே இருந்தாரு. நல்லவங்களை கடவுள் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. என்னத்த கைவிட மாட்டாரு? நான் கூட நீங்க ஏதாவது பிளான் பண்ணி நாளைக்கு காலையில கல்யாணத்தை நிறுத்திட போறீங்களான்னு நினைச்சு ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டுட்டேன் வேதாஜி. கடைசியில பார்த்தா கடவுள் காப்பாத்துவாருன்னு கடவுள் மேல பாரத்தை போட்டீங்க. எப்படி காப்பாத்துவாரு? நாளைக்கு காலையில கல்யாண மண்டபத்துக்குள்ள தொப்பக்கட்டீர்னு குதிச்சா காப்பாத்துவாரு? எல்லாத்தையும் கடவுளே வந்து செய்வாருன்னு எதிர்பார்க்க கூடாது பஞ்சு. நமக்கு ஆபத்தான நேரத்துல கடவுள் மாதிரி மனுஷங்களும் வருவாங்க. ஏன்னா கடவுள் மனுஷ ரூபம் தானே. எனக்கு நீங்க பேசுறதே புரியல வேதாஜி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது, அதை நான் நடத்தவும் விட மாட்டேன். நான் வரேன் வேதாஜி. எங்க போறீங்க? நான் கிளம்புறேன் வேதாஜி. எதுக்கு வந்தீங்க? வந்த கோபத்துக்கு அப்படியே மல்லிகா வீட்டுல ஒரு பஞ்சாயத்தை கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். அப்போ அதை செஞ்சுட்டு போங்க. இல்ல, இப்ப இங்க பஞ்சாயத்து பண்ணி அதனால என்ன நடந்துற போகுது? இந்த கல்யாணம் ஒண்ணும் நிக்க போறது இல்லையே. ஆனா மல்லிகாவோட நிம்மதி போகும்ல. புரியலையா? இப்ப நீங்க பிரச்சனை பண்ணா என்னென்ன பண்ணுவீங்க? இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிதானே பிரச்சனை பண்ணுவீங்க. ஆமா. அப்ப அவளுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களால ஏதாவது நடந்து கல்யாணம் நின்றுமோன்னு பயம் வரும்ல. யாரு? மல்லிகா எனக்கு பயப்பட போறாளா? அட போங்க வேதாஜி. என்னையெல்லாம் அவ அசால்ட்டா லெப்ட்லயே ஹேண்டில் பண்ணிடுவா. அவ இப்ப இருக்கிற நிலைமையில காலை மாட்டுக்கு இல்ல, கண்ணு குட்டிக்கு பயப்படுற நிலைமைதான். இவ்ளோ மறைச்சாலும் பயம் அவ கண்ணுல தெரியுது.
அப்படின்றீங்க? அவ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக நம்மள எப்பவுமே டென்ஷன்ல வச்சிருக்கணும்னு அவ நினைச்சால, இப்ப நாம நினைக்கிறது நடக்கணுங்கிறதுக்காக அவளை நாம டென்ஷன்ல வச்சிருப்போம். அதனால நீங்க இங்க வரும்போது என்ன நோக்கத்தோட வந்தீங்களோ அத செஞ்சுட்டு போங்க. அவ்வளவுதானே, சிறப்பா செஞ்சுட்டு போறேன். இப்ப பாருங்க.